ஹாய்ங்க வணக்கம். இங்கே பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கா. இப்போ வந்து நம்ம இங்கே பாருங்கள் வெங்காயம்லாம் அப்படி முளைச்சிருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆக்க மாட்டேன், அப்படியே வந்து நட்டு விட்ருவேன் மாடி தோட்டத்தில். நம்ம பாருங்கள் புதினா வந்து இந்த இதெல்லாம் இது மாதிரி குச்சி நட்டதான் பாருங்கள், இது மாதிரி குச்சி நட்டதான் எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள் கொத்தமல்லி தழை அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, வேர் தான் நட்டு விட்டேன். எத்தனை கிளைகள் வந்திருக்கு பாருங்கள், எல்லாத்துலேயுமே நட்டுருப்பேன். இதில் புதினா இருக்குது பாருங்கள், புதினா கொத்தமல்லி வந்திருக்கா. இந்த வேர் மட்டும்தான் நட்டு விட்ருக்கேன் பாருங்கள். அந்த வேரை மட்டும்தான் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், கடையிலேருந்து வாங்கினது இதெல்லாம். இந்த மழை பெய்கிறனால நல்லா நம்ம நட்டு விட்டோம்னா உடனே வந்துடுங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த வெங்காயம்லாம் இந்த டயத்தில் வந்து எவ்வளோ தான் நம்ம காய வச்சுருந்தாலும் முளைச்சிரும். அதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து முளைச்சிருச்சு வேஸ்ட் ஆக்காட்டி என்ன, நம்மகிட்ட தான் மாடியில் தொட்டி நிறையா இருக்குல்ல, இதுலையாவது ஒன்றில் நட்டு விட்றலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து நட்டு விட்றேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த டைமில் வந்து பதியம் போட்டால் ஈஸியாக வளருங்க பாருங்கள். இது வந்து மருதாணி நிறையா பதியம் இருக்குது, பெரிய செடியும் இருக்குது நம்மகிட்ட. அது ஒரு கொப்பு அப்படியே ஒடிஞ்சிருச்சுன்னு நட்டு வச்சேன், அது வந்து வேர் பிடிச்சி பெரிய நல்லா நிறைய இருக்குது பாருங்கள், தழைஞ்சு வந்துடுச்சு. அப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் வெத்தலை கொடி ஏற்கனவே பதியம் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். இது பாருங்கள் இந்த டப்பாவில் நட்டு வச்சு இதுலேருந்து நான் பதியம் போட்டு இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக பதியம். இதில் 3-4 பதியம் இருக்கும், எடுக்கும்போது வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக வளர்ந்துட்டு போகுது, பெருசாக இருக்குது. இலையை பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த நேரம் நல்லா பதியம் போடலாம், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பதியம் போட்டால் ரொம்ப நல்லது பாருங்கள்.